அருள் நிறைந்த மரியன்ற ஜெபம் இல்ல, ஜெபம் இல்ல, அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்து வந்த வார்த்தை? யார்கிட்ட இருந்து வந்த வார்த்தை? விண்ணக தந்தை கிட்ட இருந்து வந்த வார்த்தை. கப்ரியேல் தூதரிடம் இருந்து வந்த வார்த்தை கிடையாது. கப்ரியேல் தூதர் விண்ணக தந்தை சொன்ன வார்த்தை தான் சொன்னார். விண்ணக தந்தை சொல்லிவிட்ட வார்த்தை தான் சொன்னார். சோ அருள் நிறைந்த மரியன்ற வார்த்தை உண்மையாவே யாருடைய வார்த்தை? எது? விண்ணக தந்தையினுடைய வார்த்தை. அருள் நிறைந்தவளே நீ வாழ்க. That is those are the words used by God the Father. So when you repeat those words, கடவுள் தந்தை பயன்படுத்தின வார்த்தையை நீங்க திரும்ப திரும்ப பயன்படுத்தும் பொழுது அந்த விண்ணக தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பார். என் பொண்ணு நான் சொன்ன வார்த்தையை பயன்படுத்துது பார், என் பையன் நான் சொல்ற வார்த்தையை பயன்படுத்துறான்னு சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷப்படுவார். அதனால ரிப்பீட்டடா சில ஜெபங்களை ஜெபிக்கிறதுக்கு வருத்தப்படாதீங்க. அதுவும் குறிப்பா பைபிள் வசனங்களை பயன்படுத்துறதுக்கு வருத்தப்படாதீங்க. ஒரு மாட்டி ஒரு தியான மையத்துல தியானத்துக்கு வந்த ஒரு 4 நாள் தியானத்துக்கு வந்த ஒரு ஃபேமிலி, அதுல ஒரு அம்மா இன்டர்வல் டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெபமாலை கையில் எடுத்துப்பாங்க. ஜெபமாலை கையில் எடுத்துட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்ட்ரோடக்டரி டாக்ல அவங்க கிட்ட சொன்னேன், உங்களுக்கு ஃப்ரீ டைமே கிடையாது இந்த 4 நாள். நைட்டு தூங்குறது மட்டும் தான் ஃப்ரீ டைம், மிச்சம் எதுவுமே உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடையாது. ஃப்ரீ டைம் கொடுத்தோம்னா அது ப்ரேயர் டைம். அதனால எப்பெல்லாம் நீங்க போறீங்களோ, வெளியே போறீங்களோ, ஜெபமாலை எடுத்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. அப்ப இந்த அம்மா 4 நாள் அப்படிதாங்க ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஜெபிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 4வது நாள் யாராவது என்ன பார்க்க வரீங்கன்னா வாங்க அப்படின்னு ஷி கேம். வந்த பொழுது இவங்களுடைய வாய் கொணலா இருக்கு. அப்ப அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எனக்கு ஸ்ட்ரோக் வந்ததுனால என்னுடைய வாய் கொணலாயிடுச்சு, மிச்ச உறுப்புகள் எல்லாமே பாதிக்கல, வாய் கொணலாயிடுச்சு. ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் நாள் சொன்னீங்களா ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, அது அன்னைக்கு நான் ஒரு திருத்த ஜெபமாலையும் சொல்லி கொடுத்தேன். அப்ப அன்னைக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு இன்ஸ்பிரேஷன்ல, ஃபாதர் ஃபர்ஸ்ட் இன்டர்வல் டைம்ல நான் மாதா ஜெபமாலை ஜெபிச்சிருவேன். நடந்து 2வது இன்டர்வல் டைம்ல நான் எதை ஜெபிப்பேன்னா நான் இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிச்சிருவேன். 3வது இன்டர்வல் டைம்ல நான் எதை ஜெபிப்பேன்னா எனக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை இருக்குது ஃபாதர் பைபிள்ல, எக்ஸோடஸ் 15:26, விடுதலை பயணம் 15:26. அந்த வசனத்தை என்ன பண்ணுவாங்களா இந்த அம்மா, நம்ம ஜெபமாலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபமாலையில நம்ம அவர் ஃபாதர் ஏல்மேரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பகுதியில ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க என்ன சொல்லுவாங்க, ஹேல்மேரி அருள் நிறைந்த மரியை சொல்ற இடத்துல நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர்னு 10 தடவை சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே முடிச்சிருவாங்க. அப்புறம் திரும்ப அவர் ஃபாதர் சொல்லுவாங்க, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் ஜெபம் சொல்லுவாங்க. அதுக்கு திரும்பவும் நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர், நானே உன்னை குணப்படுத்தும் ஆண்டவர் 53 தடவை சொல்லுவோம் ஃபாதர். இது இந்த 4 நாள் இப்படிதான் ஃபாதர் செஞ்சேன். முதல் ஃப்ரீ டைம்ல மாத ஜெபமாலை, செகண்ட் ஃப்ரீ டைம்ல இரக்கத்தின் ஜெபமாலை, 3வது ஃப்ரீ டைம்ல வசன ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பிச்சேன் ஃபாதர். அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு கடைசி அடரேஷன், அனாயிண்டிங் அடரேஷன், ஷி காட் கம்ப்ளீட்லி ஹீல்ட். மாத்திரையால முடியல, மருந்தால முடியல, டாக்டரால முடியல, ஆனா ஆண்டவரால முடிஞ்சதுங்க.